ஹாய் கைஸ், நிறைய பேசாமல் அழகாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இது வந்துட்டு பிகினருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக அழகாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டோட மெஷர்மெண்ட்டு 1/2 இன்ச்சு. சரிங்களா? ஒரு சதுரத்தோட ஷேப்பு. சரிங்களா? 4 பக்கமே 1/2 இன்ச்சு வர மாதிரி எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து நான் அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு அட்டை மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை ஒரு தடவை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய ப்ளவுஸுக்கு இதே கார்டை வச்சு நீங்கள் நிறையவே வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி அந்த லைனுக்கு மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அழகாக ஒரு விதமான ஒரு சென்டரில் வச்சு அழகாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அந்த எட்ஜு அந்த ஷார்ப்பு வந்துட்டு வர மாதிரி அழகாக கோடு கிழிச்சிக்கிட்டே போகலாம். சரிங்களா? மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பிகினருக்காக நம்ம போட போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆரி கிளாஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் டார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிளாத்தில் உங்களுக்கு மட்டுமே புரிஞ்சால் போதும். சரிங்களா? நான் எதுக்காக பாக்ஸ் பண்ணுறேன், அது வந்து நல்லா அழுத்தி பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியணும். கேமராவில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் சரி உங்களுக்கு வந்துட்டு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா அழுத்தி போட்டிருக்கேன். இந்த கோடு வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பார்ட்ரு வேணும். சரிங்களா? அந்த செக்குடு பார்ட்ரு வேணுன்றதுக்காக நான் அழகாக 3 இன்ச்சில் வந்து வச்சு இது வந்து பார்ட்ரு போட்டிருக்கேன். ஓகே, பாருங்கள் கரெக்டாக 3 இன்ச்சஸ் வரும். சரிங்களா? நான் அது வந்து எனக்கு கேமராவில் எப்படி வந்ததுன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ஸ்கேல் வச்சுருக்கேன் இல்லைங்களா? அதிலே வந்துட்டு சாய்வலாக வந்துட்டு அழகாக ஒரு கோடு வந்து போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போடுறதால அந்த செக்கடோட சைடு ஒரு பார்ட்டு வந்து முடிஞ்சிடும். நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி இன்னொரு விஷயம், நான் எதுக்காக கோடு போடுறது வந்து நான் ஷோ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறதால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போது நான் எதுக்காக மறுபடியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த ஷீட் எதுக்காக வச்சுருக்கேன்னா அதனோட எட்ஜஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதால இப்போது நான் கை காட்டுற மாதிரி இந்த எட்ஜஸ்லேருந்து இப்படி கிராஸ் லெவலில் வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு வரணும். இப்போ நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன். சேம் அதே மாதிரி நீங்களும் வச்சு போடுங்க. சரிங்களா? இது வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அதனோட ஷேப், அந்த செக்குடு ஷேப்பு வந்து உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கோடு வந்து அந்த ட்ரையாங்கிள் முனையில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் இல்லைங்களா? இப்போது அதுக்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் அந்த ஸ்கேலை வந்து மாற்றி வைக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் கோடு கிழிக்கிறோம். இப்போ நம்மளோட செக்குடு வந்துட்டு அழகாக வந்திருக்கு. ஓகே, இது வந்து 1/2 இன்ச்சு செக்குடு. ஏன்னா நான் உள்ள ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்ட போகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி